ஹலோ வெள்ளிக்கண்ணம்மா. வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு காலையில் வாங்க பால் காய்ச்சலாம். காலையில் மணி 5:15 ஆகுது. சாதம் போட்டிருக்கேன் அடுப்பில். வெள்ளிக்கண்ணம்மா என்ன பச்சை கலரில் இருக்குது பால் பாக்கெட்டு? இது புதுக்கோட்டையில் வாங்கினது. இதுதான் ஆவின் பாலம். இது 2 ரூபா கூட ஃப்ரெண்ட்ஸ், 12 ரூபா இது பால். இது ஆவின் பாலம், உஸ்தியான பாலம். நம்ம இங்கே வாங்குறது அது என்ன பால்னு தெரியல. அப்போ அது ஆவின் இல்லையா? தெரியல, அது ஆவின் இல்லை, இதுதான் ஆவின். அது பால் பாக்கெட்டில் ஆவின்னு போட்டிருக்கா? ஆமாம், இந்த ஆவின் போட்டிருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை. எங்களுக்கு உனக்கு சாதம் ஆவின் தான் போட்டுருக்குண்ணே. இந்த பால் காய்ச்சி தயிர் ஊற்றி விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சவுச்சவ் சாம்பார் வச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டில் சவுச்சவ் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல். பீட்ரூட்டு தோல் சீவிருக்கேன், சீவிட்டு வரணும். இந்த பாலை காய்ச்சி போகலான்ட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கண்ணம்மா நேற்று புதுக்கோட்டை போயிருந்தேன்னு சொன்னீங்க, எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒன்றும் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் வாங்கல. கேக்கு தான் வாங்குவோன்னு பார்த்தோம். என் பேரனுக்கு என் பொண்ணு இந்த கேக்கெலாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட விட மாட்டான், அதனால வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். மகாராஜா பேக்கரி கேக் நல்லா தான் இருக்கும், ஆனால் வாங்கல. பேக்கரி மகாராஜ் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? தெரியல, ரொம்ப நாளாகவே சொல்லலாம். நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து? ஆமாம், 30-35 வருஷமாகவே இருக்கு பேக்கரி மகாராஜா. இந்த குக்கரில் மீன் வச்சுருக்கீங்க? பருப்பு வேக வச்சுட்டு இப்போ காய அவிய போடணும். டம்ளர் எடுத்து பால் ஊற்றணும். நம்ம எவ்வளோ எடுக்கிற டம்ளர் இந்த டம்ளர். தொண்டை கட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ், சளி இருந்துக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்ணும். நான் மருந்து, நாட்டு மருந்து வச்சு குடித்தேன். நைட்டு கஷாயம் வச்சு குடித்தேன். அதனால கொஞ்சம் தூங்க முடிஞ்சிச்சு நைட்டு, இல்லைன்னா தூங்க முடியாது. கஷாயத்தில் என்னென்ன குடிச்சிங்க? கஷாயத்தில் ஆடாதோட, துளசி, கற்பூரவல்லி, இஞ்சி, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் தட்டி போட்டு வச்சு குடித்தேன். இந்த அடுத்த வீட்டில் எழுந்திரிச்சு கூட்டுறாது. வேலைக்கு நம்ம அடுத்த வீட்டு பார்க்குறது தப்பு. ஜன்னல் திறந்து தெரியுது லைட்டு எரியுது தெரியுது. திருடன் போலீஸ்கார சொல்லுவார்ல, திருடன் வந்து அடுத்த வீட்டு எட்டி பார்க்கக்கூடாதுன்னு, அது மாதிரி. அப்புறம் இன்னைக்கு ஒர்க்கு இந்த இப்போ சாம்பார் வச்சுருவேன். அப்புறம் அவங்க எந்திரிச்சோடனே தோசையை ஊற்றி கொடுத்து சாம்பார் வச்சு இந்த சாம்பாரே தொட்டுக்க வேண்டியதான். மத்தியானத்துக்கு இதே சாம்பார் தான், வேணா ரசம் வேணா வச்சுக்கலாம். ரசம் சாப்பிட மாட்டேன் என் பேரே, அதனால அதை வச்சு வேஸ்ட்டேன். அவனுக்கு ரசமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் பொரியலை பண்ணிட்டு வேணும்னா அப்புறம் தேங்காய் இருக்கு, சட்னி கிட்னி அரைச்சிக்க வேண்டியது. தேங்காய் உடைச்சா தேங்காய் தேவை இருக்க மாட்டேங்குது.
அதை 2-3 நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா அது கெட்டு போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உடைச்ச அன்னைக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஒரு பாகமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. உனக்கு டீ அப்புறம் போட்டுக்குவோம். போட்டுற வாட்டி எங்க 3 பேருக்கு அப்புறம் இந்த பாலை வேணா காய்ச்சி உடைச்சி ஊற்றி காய்ச்சிடுறேன். காய்ச்சி ஊற்றி வச்சோம்னா ஒரு ஊற்றலாம். ஊற்றுறதுக்கா இன்னொரு பால் பாக்கெட்டா? அம்மா அது கெட்டு போயிருந்தோமோ தெரியல, பார்ப்போம். ரொம்ப நாள் ஆனது. ஆமாம், பார்ப்போம். இல்லைங்க, நம்ம சிங்கிள் ஆளுக்கு சமைச்சதுக்கும் இப்போ சமைக்கிறதுக்கு எப்படி இருக்குது வித்தியாசம்? எப்படி இதுக்கு வித்தியாசம் என்ன? சிங்கிளா? ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கும் 3 பேர் 4 பேருக்கு சமைக்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நமக்கு வைக்கிற சாம்பார் இது பத்தியா இந்த கெடுது. பருப்பு காய் பருப்பு வந்துருச்சு. பருப்பில் எண்ணெய் ஊற்றிருப்பீங்கல்ல? எண்ணெய் ஊற்றிருக்கேன். திடீர்னு வள்ளிக்காம என்ன பீட்ரூட்டில் இறங்கிட்டீங்க? பீட்ரூட் சந்தையில் வைக்கிறது நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. அது ஒரு நாள் சமைச்சிடணும்னு நினச்சேன், அதுக்காக நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு என்கிட்ட ஏதோ பிளானிங் சொன்ன மாதிரி இருந்துச்சு, லெமன் சாதம் வச்சு. ஆமாம், லெமன் சாதமும் இதுவும். அப்புறம் நான் எங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கணும். இது சமைச்சிட்டோம்னா சோறு மட்டும் அப்புறம் வச்சுக்குவோம். எங்களுக்கு சாதம் மட்டும் சூடாக வச்சுக்கோன்ட்டு. குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன குழம்பு தானே வைக்கிறீங்க? ஆமாம், தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும். ஆமாம், பருப்பு கொஞ்சம் குட்டிட்டேன். பீட்ரூட்டுக்கும் பருப்பு வேணுமா? வேண்டாம், இருக்குன்னு போடலாம். போடவா வேண்டாமா? பீட்ரூட்டுக்கு எதுக்கு பருப்பு? பீட்ரூட்டை பொரியலை செய்ய போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? பொரியல். அப்போ பருப்பு வேண்டாம், குட்டிட்டேன். துருவலாக செய்தா இல்லை துருவலாக செய்யுது. நீங்கள் அந்த காலத்தில் என்னென்ன மம்மி சாப்பிடுவீங்க பொரியல்? நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியலையே. உங்கள் அம்மா என்னென்ன பண்ணுவாங்க? கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் சாம்பார். கத்திரிக்காய் முருங்கைக்காய் என்ன சாம்பார் வைப்பாங்க. எல்லா காயும் போட்டு மாங்காய் ராவதை எல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த சாம்பார்லாம் டேஸ்டாக இருக்கும். பிளாம் மூசு செய்வாள். இந்த பிளாம் மூசு கூட்டு வைப்பாங்க, இது மசாலா போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி பிளாம் மூஸ் யூஸ் பண்ணுறது இல்லையோ? நீ இந்த வாங்கிட்டு வந்தால் ஒன்றா வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வரலையா வாங்கிட்டே வர மாட்டேங்கிற. இப்போ வாங்குறது இல்லையே நம்ம பிளாம் மூஸே. புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டாங்க கைஸ்.
புளி தண்ணி கரைச்சிக்க வேண்டியது. கரைச்சிக்கணும். இல்லை இந்த இது கழுவிட்டு வந்துடுங்க சட்டி, அப்போ தான் டீ போடலாம். கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். எல்லா தெய்வங்களும் நல்லா ஆசீர்வாதம் நம்ம கடவுளே. எல்லாரும் நல்லா இருக்கிறோம், நாங்களும் நல்லா இருக்கிறோம் கடவுளே. எல்லா தெய்வங்களும் நல்லா ஆசீர்வாதப்படுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பூ அப்புறம் தான் பறிச்சு வந்துக்கணும், வெளிச்சு வந்தோன்னா. இப்போ இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. அழிவு நம்ம என்ன கீழே வரிசையாக அடுக்கி வச்சுருக்கீங்க? அதெல்லாம் ஒதுக்கி வைக்க இங்கே ஸ்டாண்ட் இல்லையே. இல்லை பை அது இதுன்னு வச்சுருக்கீங்களே. ஆமாம், அந்த பையில் பழைய பையெல்லாம் இருக்குது. இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறாங்க கைஸ். சாமி ரூமில் கீழே இருக்கிறத எப்பவுமே க்ளீன் பண்ணலான் இருக்கீங்க? அது எடுத்து தான் கூட்டுவேன், கூட்டையில் எப்பயுமே எடுத்து வச்சு தான் கூட்டுவேன். அப்புறம் அதே இடத்துல இருக்கு, அப்புறம் வைக்கலுக்கு இடம் இல்லையே. சாமி ரூமுக்குள்ளே அதே வச்சிடுறது. இவ்வளோ பெரிய வீடை கட்டி ஸ்டாண்ட் எல்லாம் சாமி ரூமுக்குள்ள இல்லாமல் மகாலட்சுமி தாயே நல்லா பண்ணாங்க. ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் சாமி ரூமில் வச்சுக்கலாம். இருந்தா எல்லா ஜாமானும் வைக்கலாம். காப்பி போட்டு வந்துட்டு சோறு வந்துருச்சு. சோறு ரொம்ப நேரம் முன்னாடி போட்டிங்களோ? ஆமாம், 4:45 விட்டேன். நான் 4:45 எழுந்திரிச்சிட்டேன். நாளைக்கு எழுந்திரிச்சு என்னென்ன பார்த்தீங்க? கைகால் மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு விளக்கேற்றினேன். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் காய் தண்ணா இருக்குன்னு டீ போடுறேன். பாலை ஊற்றி டீ தூளை போட்டு டீ போட வேண்டும். கேரளாலாம் டீ குடிப்பாளா? அங்கே டீ நல்லா குடிப்பாங்க நிறைய. ஆனால் வர டீ தான் நிறைய, பால் டீயை கூட. இப்போ எப்படின்னு தெரியல, அப்போல்லாம் பால் டீ ரொம்ப கம்மி, வர டீ தான். போன்விட்டா காமெல்லாம் குடிக்க மாட்டாரு. குச்சிக்கிழங்கு, வரட்டி, புட்டு, கடலை இதெல்லாம் மேட்ச். டீ பொங்குது. இன்னைக்கு ஒயிட் கலர் வலையா? இதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தேன். இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனாலும் பழசு எடுக்கிறீங்க. அது ஒன்று கெட்டு போகல, அப்புறம் அது வச்சா என்ன? அது நல்லா உழைக்குது. நல்லா உழைக்குது. ஒரு பொருள் நல்லா உழைக்குது, ஒரு பொருள் சீக்கிரம். அந்த பச்சை எடுத்து எவ்வளோதான் நாளாச்சு, நம்ம நல்லா உழைக்குது. அதே மாதிரி ஒரு பொருள் நம்ம ஸ்கூட்டி 12 வருஷம் ஆச்சு. 2010 வாங்கினது, 15 வருஷம் ஆச்சு. ஆனால் பல்சர் வாங்கினதுலேருந்தே ரிப்பேர் கம்ப்ளைண்ட். வாங்கினதுலேருந்தே கம்ப்ளைண்ட் தான். அது இன்ஜின் சரியில்லை.
அது போய் நம்ம தலையில் எட்டிட்டேன். அதான் ஒரு வண்டி அவங்க செய்கிற எல்லா வண்டியுமே சரியாக இருக்கிறது இல்லைல்ல. ஆமாம், நமக்கு என்ன பிராப்தமாக தான் நடக்கும். நம்ம இதெல்லாம் செக் பண்ணியா, இன்ஜினியர்லாம் செக் பண்ணியா வாங்க முடியும். நமக்கு என்ன பிராப்தமோ அது நடக்கும். நமக்கு அவ்வளோதான். இருந்தால் தான் அதையும் கிடைக்கும். ஆமாம், எது கிடைக்கணும்னு இருக்கோ அதையும் கிடைக்கும். என்ன மம்மி அது தெரியல, அது என்ன கல்லுமே இருக்கு. சோறு வந்துருச்சுன்னு நினைச்சேன். நான் இப்போ கேரட்டு பீட்ரூட்டு இன்னொன்று சீவிட்டு அதை திரிட்டு வரணும். திரிட்டு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணணும். கேரட்டே விட்டோம்மா. கேரட் இல்லை, பீட்ரூட்டு. கேரட்டை வேண்டாம், ரெண்டையும் ஒன்றா சேர்த்த நல்லா இருக்க. சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. சோறு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது சீவிட்டு வந்தெல்லாம் வந்துட்டானே ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பழசு வாங்கினது. அதையும் போட்டு சீவிடலாம். கழுவுனது அங்கேயே 2 இருக்கு. இங்கே அந்த ஆமாம், கேரட்லாம் வீணாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு நறுக்கி தான் வச்சுருக்கேன். துருக்கி போட்டெல்லாம் வேண்டாம். கடவுள் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சாதம் வடிச்சு விட்டேன். இப்படி இப்படி தட்டில் வடித்தா சீக்கிரம் வடிச்சிடலாம் ஈஸியாக. சாதம் வடிச்சு விட்டேன். இன்னும் சாம்பார் வைக்கலாம். குக்கர் ஆவியாக இருக்கணுமா? குக்கர் திறக்கணும். வெந்துருச்செல்லாம் கரைச்சி விட்டு நல்லா தண்ணி தண்ணியாக வந்துருச்சு போல். நல்லா வந்துடும் குக்கரில். அந்த காலத்தில் பண்ணவங்களாம் கஷ்டம் தானே மம்மி? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் பண்ணவங்களாம். இப்போ சமையல் ஈஸி. அந்த காலத்தில் பண்ணவங்களாம் ரொம்ப கஷ்டம். உண்மையில் இன்னொன்று வேகிறதுக்கு எவ்வளோ நேரம், பருப்பு வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். விறகடுப்பு. ஆமாம், ஆனால் விறகடுப்புனால தீ நல்லா சாருன்னு நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல. புளி புளி தண்ணி எதுக்காக ஊற்றுறான்? டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட்டுக்காக. ஆமாம். ரெண்டாவது குழம்பும் கிடையாது. மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்பூன் கிடையாது. ஸ்பூனையும் இதிலே போட்டுற வேண்டியாரு. போடலாம். 2 கண்டி மிளகாத்தூள். 3 ரொம்ப போடக்கூடாது. ஆமாம். நேற்றுக்கு நம்மளால சொன்னேன்னா மஞ்சள் இது தெரியாது, மஞ்சள் மண்டி தெரியாது, மஞ்சள் தூள் தெரியும். காரத்துக்கு தான் சேர்க்குறான்னு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சாம்பார் ரெடி. தாளிச்சு விட்டுலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கையிலே பிடிச்சி பார்த்துறதா? ஆமாம், நல்லா தெரியும். இல்லைங்க, நம்ம டெய்லி குழம்பு வைக்கல கையில் தான் பிடிச்சி பார்க்குறாங்க. ஆமாம், நல்லா தெரியும். அந்த காலையில் சமைக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆயிருமா? ஆமாம்,
ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். விறகடுப்பில் தானே சமைக்கிறாங்க, ம் டேஸ்ட்டாக இருக்கும். ம். ஆனால் ரொம்ப கஷ்டம், கடினம். ஆனால் ஒன்று தான் செய்வாங்க, ஒன்று தான் செய்வாங்களா? ஆமாம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ம். இப்படி தான் பண்ணுவார். கூடலாம் பண்ண மாட்டாங்க. ஆஹா. ஏதாவது விசேஷம்னா மட்டும் கூட பண்ணுவாங்க. அதுவே நாக்கு தள்ளிடும். விறகடுப்புல ஒன்று பருப்பு அவிய போடணும் முதல்ல, ம் அப்புறம் காய் நறுக்கி அவிய போடணும் பருப்போட. ம் அது வந்து அதுக்கப்புறம் ம் கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் பண்ணணும். ம் வேற நாக்கு தள்ளிடும். ம். இல்லை, நான் இந்த இதை எடுத்துக்குவேன், தாளிச்சு கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு செகண்டு. கருவேப்பிலை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வந்துடுச்சு. குழம்பு டபன்னு கொதிக்கிட்டு பாருங்க. பள்ளிக்கு நம்ம தாளிக்கிற பெட்டிக்கு போயிட்டாங்க. தாளிக்கிற பொட்டியில் பெருங்காயம், கடுகு எடுத்துக்கணும். போதும் வாங்க. தாளிச்சு ஊற்றிட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. தாளிச்சு ஊற்றுறதுக்கு எண்ணெயை ஊற்றி கொள்ள வேண்டும். ஆமாம். இதுக்கெல்லாம் நெய் ஊற்றக்கூடாதா? நெய் ஐயரோட ஊற்றுவா அவருக்கு, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நேற்று நீங்கள் சக்கரை பொங்கலுக்கு நெய் தானே ஊற்றுனீங்க? அதுக்கு நெய் ஊற்றலாம், சாம்பாருக்குலாம் நெய் ஊற்ற மாட்டார். பள்ளிக்கு நம்ம அந்த கரண்டி, தாளிக்கிற கரண்டி நல்லா ஈஸியாக இருக்கு. எங்கே வாங்குனீங்க? திருச்சியில். அது ஏன் இப்படி ஏதோ ஒன்று அது ரொம்ப வளைந்து கிளம்பி இருக்குது. ஆமாம், இல்லை வளையல, அவங்க ஃபிட் பண்ணி இருக்கிறதே எப்படி தான் இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணலை, அது உட்கார்றதுக்காக வேண்டி. அது கரண்டி அப்படி தானா? ஆமாம். நம்ம பார்க்கையில் டேமேஜ் ஆன கரண்டி மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் விலை குறைச்சிருந்துச்சு, நல்ல கரண்டி விலை கூட சொல்லி போட்டிருந்தாங்க, அதனால இந்த கரண்டியை வாங்கினேன். அப்படி பீட்ரூட் வேணாங்கடி செஞ்சிருக்கீங்களா? பீட்ரூட்டை செய்யணும். உங்ககிட்ட இதை இறக்கிட்டு செய்ய வேண்டியது, இதை இறக்கிடலாம். பீட்ரூட் துருக்கி வச்சுருக்காங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு குழம்பு இதுலேயே வந்துட்டு. குழம்புலாம் கொதிச்சு முடிக்க ஒரு மணி நேரம் ஆமாம் மம்மி. சாரணும் கொஞ்சம். சாந்திருச்சானு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த சேர்ந்து தானே கொதிக்குது. அதெல்லாம் நம்மளா ஒரு தேசம் கெஸ் பண்ணிக்க வேண்டியதேன், கெஸ்ஸில் அடிக்க வேண்டியதேன். இதெல்லாம் என்னத்தை படிக்கிறோம், கெஸ் தான். வெந்துருச்சுன்னு ஒரு அரிசியம். ஆமாம், ஒரு உத்தேசம் டைம் தெரியுமில்ல. காயை வேணா தொட்டு பார்க்கலாமா? காயெல்லாம் அவிச்சிடும். இல்லை, அது வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காயை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருமா? ஆமாம் ஆமாம். இப்போ என்ன போட்டீங்க? பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகா வதக்குறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா வதக்குறேன். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். பீட்ரூட் துருவல். துருவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் துருவுறது எப்பா ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை பீட்ரூட் எடுத்துருந்தீங்க? நான் 2-3 பீட்ரூட் சின்னதா போதும். இது சால்ட் உப்பு, இதுக்கெல்லாம் சால்ட் உப்பு தான் போடணும். துருவல் சாம்பாருக்கு தான் கல் உப்பு.
நாங்களே செட் ஆகிட்டோம். நீ செட் ஆகிட்டியா? சாம்பாருக்குன்னா கல் உப்பு, பொரியலுக்குன்னா நைஸ் உப்பு. நைஸ் உப்பு எப்படியும் டெய்லி ஒரு பொரியல் பண்ணிடுறீங்க, தீந்துரும்ல. அது மட்டும் 3 மாதத்துக்கு வருது உங்களுக்கு. எப்படி அது வருது? பொரியல் ரொம்ப கம்மி தானே பண்ணுறோம். இன்னொரு விசில் விடுவோம். விட்டோம்னா நல்லா வெந்துடும். டயர் இருக்கா? டயர் உள்ளது இருக்கு. ஒழுங்கா மாட்டலை. மாட்டலையே? ஒழுங்கா உட்காரலை. உட்காந்தா தானே மாட்டான். டயர் வெளியே பார்த்தியா? அதுவும் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஒரு விசில் வந்துருச்சுன்னா சூப்பராக வந்துடும். ஹலோ காய்ஸ், வாங்க கிளிக்கிட்டீங்க. இப்போ ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். ஒரு கிரண்டி ஏதோ ஒரு குயில் கத்துது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு குயில் கத்துது. ஏசியிலேருந்து எவ்வளோ தண்ணி கீழே இருக்கு பாரு. டெய்லி ரொட்டீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறது. காலையில் ரொட்டீன் ஒர்க். கத்திரிக்காய் இருக்கா காணுமா? இருக்கு. இருக்கு. தண்ணி ஊற்றுனா இருக்கு. இந்த பாருங்க, அப்புறம் வழியில் வாங்க போட்டு. நான் குடத்துல தண்ணி பிடிக்கணும். போட்டாச்சு. அவங்க பசியில் சாப்பிட்டுக்கோங்க. இந்த நிறுத்திக்குவேன். சுடு சுடு சாதம். சாப்பாடை வந்து கட்டிட்டு அதனால தான் கம்மியாக இருக்குது. இது சவுச்சவ் சாம்பார், பீட்ரூட்டு பொரியல், துருவி பொரியல் செஞ்சேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.